அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா மோட்டோரோலா, அதாவது மோட்டோ கம்பெனி வந்து ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அந்த மொபைலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ G50 அதாவது 5G மொபைல். இந்த மொபைல் இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவில் தான் லான்ச் ஆயிருக்கு. விரைவில் நாங்கள் எல்லா நாடுகளும் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மோட்டோ G50 5G மொபைலுடைய விலை மற்றும் அதில் சேர்த்துள்ள அம்சங்களை நம்ம விரிவாக பார்ப்போம். இதோடைய பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா. இதோட மாடல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G50 அதாவது 5G. இந்த மொபைலில் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் போதுமானதான். பட் இவங்க 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது நம்ம கலரை பார்த்தோம் அப்படின்னா மெட்டலிக் கிரே கலரில் பிற நாடுகளில் வெளியே இருக்கு. இதே கலரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகாமல் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொபைல் ஸ்கிரீன் சைஸை பார்த்தீங்க அப்படின்னா 6.50 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. மொபைல் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் போதுமானதான். இதோட ரிசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதோட தீர்மானத்தை பார்த்தீங்க அப்படின்னா 720x1600 பிக்சல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் வந்து கச்சேரி தான் கொடுக்குறாங்க, பட் ஃபுல் கச்சேரி கொடுக்கல. இதோட எக்ஸ்பர்ட் ரேடியோ பார்த்தீங்க அப்படின்னா 20:9 கொடுக்குறாங்க. இதோட பிக்சல்ஸ் பேர் இன்ச் அதாவது PPIன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா 269 கொடுக்குறாங்க. இந்த மோட்டோ G50 5G மொபைலில் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் SD கார்டு போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் மீடியாடெக் டெமன்சிட்டி அதாவது 700 SoC சிப்செட் இருக்கு. அதாவது SoCனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுனால மொபைலை சும்மா வேற லெவலில் யூஸ் பண்ணலாம். கேமரா பார்த்தீங்க அப்படின்னா பின்புறம் 48MP மெயின் கேமரா, 2MP மைக்ரோ லென்ஸ் கேமரா, 2MP டெம்த் சென்சார் கேமரானா மொத்தம் 3 வகையான கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செல்ஃபி கேமரா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் வந்து என்ன OS யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 OS தான் பயன்படுத்துகிறாங்க. மோஸ்ட்லி இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய எல்லா மொபைலுமே ஆண்ட்ராய்டு 11 OS தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மொபைலுக்குமே ஆண்ட்ராய்டு 11 OS அப்டேட் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இருக்க இந்த சமயத்தில் நீங்கள் யாராச்சும் ஆண்ட்ராய்டு 10 OS யூஸ் பண்ணி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் போதுமானதான், அதாவது 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் தாங்கும். இதில் வந்து எனக்கு என்ன குறையா தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பதிலாக 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சென்சாரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, ஆக்சலரோமீட்டர் சென்சார் இருக்குது, ஆம்பிட்டி லைட் சென்சார் இருக்குது, ஜெராஸ்கோப் சென்சார் இருக்குது. இதில் கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை, ஜிபிஎஸ், NFC, ப்ளூடூத் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. கடைசியாக இந்த மொபைலுடைய ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா 21,500 சொல்கிறாங்க. பட் இதுதான் பர்டிகுலராக சொல்லலை, இவ்வளோ தான் வரும் அப்படின்னு. 20,000 30,000 வரும். அது எவ்வளோ வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.